ஃபஸ்ட்டு டே ஸ்கூல்ன்றதுனால நைட் ஃபுல்லாக 2 பொண்ணுங்களுமே சரியாகவே தூங்கலை. எப்படா விடியும், ஸ்கூலுக்கு போகலாம், பழைய டீச்சர்லாம் பார்க்கலாம், புது டீச்சர்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. நான்லாம் பார்த்திங்கன்னா அப்போலாம் ஸ்கூல் படிக்கும்போது இன்னொரு 10 நாள் லீவ் விட மாட்டாங்களா அப்படின்னு தான் இருக்கும். இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் எப்படா ஸ்கூல் போகலான்னு இருக்கிறாங்க. நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மீல் மேக்கர் இருக்கு இல்லையா, அது வந்து பிரிஞ்சு மாதிரி பண்ணி கொடுத்துடலான்னு. ஆனால் என் பொண்ணுங்க எழுந்து வந்து அப்படியே பிளானையே மாற்றி விட்டுட்டாங்க. சப்பாத்தி மீல் மேக்கர் கிரேவியும் கேட்டாங்க. ஃபஸ்ட் டேன்றதுனால அவங்க ஆசைப்பட்டது கேட்டால் செஞ்சு கொடுத்தா தான் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. அதனால் வந்து மீல் மேக்கர் கிரேவி சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்டு தோசை வந்து ஆளுக்கு ஒன்று தான் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி சாப்பிட முடியலன்ட்டாங்க. ஏன்னா ஜாலியாக இருக்காங்க இல்லையா, ஜாலியாக இருக்கும்போது அந்த அளவுக்கு சாப்பிடவே முடியாது. மீல் மேக்கர் கிரேவி நல்லா கறி தொக்க மாதிரி நல்லா சூப்பராக வந்தது. சப்பாத்தி பிச்சு போட்டு கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்போ தான் ஃபோர்க்கில் குத்தி சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பச்சை பட்டாணி வந்து வேக வச்சுருந்தேன். என்னோடய குக்கர் பார்த்திங்கன்னா 10 விசில் விட்டால் கூட இந்த பச்சை பட்டாணி வேகவே வேகாது. அதனால் சிம்மில் வச்சு நல்லா வந்து ஒரு 10 விசில் விட்டு எடுத்துட்டேன். இந்த பாட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஜூஸ் கொடுக்கறதுக்கு. பாய்.